6ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால், 9ங்கிறது நம்ம பாக்கியஸ்தானம். அப்போ 6ஆம் அதிபதி போய் 9ஆம் இடத்துல இருந்தால் தந்தை வழியில் பார்த்திங்கன்னா நெருக்கடிகளும், தந்தை ஓரளவு சில நெருக்கடிகளுக்கு ஆளாகியிருப்பார், ஒரு கடனாளியாகி இருப்பார். அல்லது பார்த்திங்கன்னா தந்தை சம்பாதிக்கக்கூடிய தந்தையோட வருவாய் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துக்கே சரியாக இருக்கும், பெரிய அளவுக்கு மிச்சப்படுத்த முடியாத அளவு இருக்குங்கிறது பொதுவான கருத்தாக இருந்தாலும், 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் நீங்கள் எந்த காரியத்தையும் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு எந்த வேலையும் ஆரம்பிக்க முடியாது. எந்த காரியத்தை தொடங்கினாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் கடன் வாங்கினால் மட்டும்தான் அந்த காரியம் முடிவடையும். அதனால் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முழுமையான பணம் இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சமாவது இன்னொருத்தங்கள்ட்ட கடனை போட்டு வாங்கிடுவாங்க. அப்படி வாங்கினால்தான் அது ஒரு வகையில் பரிகாரம் ஆகிடும். அப்போ 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் அவர்களை பொறுத்தவரையில் எந்த காரியம் செய்தாலும் ஒரு கடனை வாங்கிட்டு செய்வது அவர்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும்.